நீங்க எத்தனை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் இங்க பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாவே இருக்கும். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா சீரக சம்பா அரிசியில பிரியாணி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். 1 கிலோ அரிசியில பிரியாணி செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு பொருட்கள் போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்மதி ரைஸ்ல கூட பிரியாணி செஞ்செல்லாம் அது மோஸ்ட்லி குலையாது. இதே ஜீரக சம்பால மட்டும் கொஞ்சம் தவறுனீங்கன்னா கண்டிப்பா குழஞ்சிடும். இந்த வீடியோ பாக்குறவங்க இனிமே பிரியாணி செய்ய தெரியலனே சொல்ல முடியாது. A to Z எல்லா டிப்ஸும் கொடுக்க போறேன். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். நான் சொல்லி கொடுக்குறேன் இதே முறையிலே செஞ்சீங்கன்னா, அக்கா பிரியாணி செய்யும் போது சிக்கன் பீஸ்ல மசாலாவே ஒட்ட மாட்டேங்குது, அதுக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எல்லா டவுட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல இந்த பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் 1.5 கிலோ எடுத்து அதை நல்லா தயிர் போட்டு கழுவி வச்சிருக்கேன். பெரிய பீஸா இருக்கிறது அப்படியே கீரலும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசியில தான் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் எல்லாம் எடுக்கிறேன். அதே மாதிரி சிக்கன் நீங்க 1 கிலோவிலையும் செய்யலாம், 1.5 கிலோவிலையும் செய்யலாம். பட் 1.5 கிலோவில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதலா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தாங்க போடுறேன். இந்த உப்பை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இந்த உப்பு இந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணும். 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரியாணிக்குங்கிறதுனால நான் சிக்கன் பீஸ் நல்லா பெருசா போட்டிருக்கேன். பாருங்க, இப்போ உப்பு போட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இந்த லெமன் ஜூஸ் இந்த சிக்கன் அப்படியே நல்லா சாஃப்ட் பண்ணும். ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க போதும். இப்போ இது கூடவே 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் பாதி மட்டும் போட்டுக்கலாம், மீதி பாதியை நம்ம வதக்கும் போதும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், இதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிக்கன்ல மசாலாவே ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே வெள்ளையாவே இருக்கு, டேஸ்டே இல்லைன்னு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இப்போ பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும் போது சிக்கனும் சாஃப்டாக இருக்கும், மசாலாலாம் அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. காஷ்மீர் மிளகா பொடி போடுறது வெறும் கலருக்காக தான், இதுல இருந்து காரம் வராது. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ரொம்ப போடக்கூடாது. நம்ம 1.5 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி, அதனால தான் இதுக்கு 1 டீஸ்பூன் போடுறோம். இதே 1/2 கிலோ ரைஸா இருந்தா நீங்க 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி தான் போடணும். ரொம்ப போட்டா அதுவும் குக்கர்ல பிரியாணி செய்யும் போது மசாலா அதிகமா இருக்கிறதுனால அடி பிடிக்கும். கரம் மசாலா ஃபுல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் வேணாலும் போடலாம். சிக்கன் மசாலா பவுடரு, மட்டன் மசாலா பவுடரு, ஈவன் பிரியாணி மசாலா பவுடரு, இது எது வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லா போடுங்க போதும். அதுக்கு மேல போட்டா மசாலா ஓவர் ஆயிடும். இதோட இஷ்டப்பட்ட மஞ்சள் பொடி போடுங்க, பட் நான் போடல, ஏன்னா அப்படியே மஞ்சள் கலரா இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 5 பச்சை மிளகாய் இதிலே போட்டுக்கலாம். அப்படியே முழுசாவே போடுங்க. கொஞ்சமா புதினா தலையும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 200 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்க கூடாது, கொஞ்சம் கட்டி தயிரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தயிர் சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம தயிர் 200 கிராம் போட்டிருக்கோம், வெங்காயம், இன்னும் இது மாதிரி நிறைய பொருட்கள் போடுறதுனால தண்ணி அளவு பார்த்து வைக்கணும், இல்லைன்னா பிரியாணி கொலன்னு ஆயிடும். நான் எப்படி பொருட்கள் அளவு போடுறனோ அதே மாதிரி போடுங்க, அப்போதான் பிரியாணி உதிரியா இருக்கும். இது இப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் இருந்தால் இந்த சிக்கன் சூப்பராக சாஃப்ட் ஆகிடும். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 1/2 மணி நேரமாவது ஊற விடுங்க. இது இப்போ அப்படியே வச்சிடுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கிலோ கணக்கு வருது. பாருங்க, 2-3 வாட்டி தண்ணியில களைஞ்சிட்டு இப்ப தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது இப்படியே ஊறட்டும். வாங்க இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்தம் இந்த பிரியாணிக்கு 200 ml ஆயில் வேணும்.
பிரிஞ்சி இலை 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 3 பட்டை போட்டுக்கலாம், 8 லவங்கம் போட்டுக்கலாம், 7 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 ஜாதிபத்திரி போட்டுக்கலாம், 4 அன்னாசி மொட்டு போட்டுக்கலாம், கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலா பொருளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். அடுப்பணலை இப்போ மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் அப்படியே நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மீதி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதிலே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போது அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுங்க. சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும், அதே மாதிரி இந்த தயிரும் நல்லா சூடாச்சுன்னா அதுவும் அப்படியே தண்ணியாட்டம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா கிரேவியாக வரும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்படியே இதில் வேகட்டும். அடுப்பணலை இப்போ ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா இதுலேயே பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பழமாக 5 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இந்த சிக்கன் சரியாக வேகாது, அதனால் இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் 4 நிமிஷம் அப்படியே விடுங்க. இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும். பாருங்கள், தக்காளி போட்டவுடனே இன்னும் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. அப்படியே இடையில எடுத்து நான் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், கிரேவியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இந்த கிளாஸில் தான் 4 கிளாஸ் அரிசி எடுத்தோம். இந்த 4 கிளாஸ் அரிசி கணக்குக்கு, அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு கிரேவி நிறையா இருக்குது. ஸோ அப்படியே 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினோமா கண்டிப்பாக பிரியாணி கொலன்னு ஆகிடும். அதனால 6 கிளாஸ்க்கு பதிலாக நான் 5 கிளாஸ் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, இதே அளவே தண்ணி ஊற்றுங்க. அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. பட் கிரேவி நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால டோட்டலாக 1 கிளாஸ் கம்மி பண்ணிட்டோம். இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நம்ம லெமன் ஊற்றிருக்கோம், அதே மாதிரி தக்காளி போட்டிருக்கோம். ஸோ அதே போதும், ரொம்ப ஓவர் புளிப்பு வேண்டாம். உப்பு காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பணலை ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், கொதி வருது. இப்போ ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க. இப்போது அடுப்பில் இருக்கிற பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம். இப்போது அதே அடுப்புலேயே நம்ம பிரியாணி செய்ய போகிற குக்கரும் வச்சுக்கலாம். நான் அலுமினியம் குக்கர் தாங்க வச்சுருக்கேன். அலுமினியம் குக்கர் மோஸ்ட்லி அடி பிடிக்காது. இதே ஸ்டீல் குக்கர் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது பாருங்கள், நான் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பிட வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த வாழை இலை தான். இப்போ இந்த வாழை இலையை நம்ம இந்த குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குக்கருக்குள்ள இலையை போட்டோமா, இது எதுக்காக இப்படி போடுறோன்னா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பிடிச்சா கூட அப்படியே அந்த இலை தான் அப்படியே கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான். இப்போ ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சிருக்க சிக்கன், தண்ணி இது எல்லாத்தையும் இதிலே ஊற்றிடலாம். பார்த்து ஊற்றுங்க. இப்போ அடுப்பணலை நல்லா ஃபுல்லாக வைங்க. இந்த குக்கர் சூடேறணும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற தண்ணி, சிக்கன்லாம் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, தண்ணி நல்லா இந்த அளவு கொதிச்சா போதும். நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுடலாம். இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. அரிசி இலைக்கு அடியில் போயிடுமா இல்லை உள்ளே போயிடுமா அதை பற்றிலாம் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இலை ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்கோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோதான். அரிசி அடியில் போனாலும் சரி, தண்ணி அடியில் போனாலும் சரி. இப்போது இதை அப்படியே லேசாக கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு வாட்டி உப்பு பாருங்கள். ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசியும் போட்டு கிளறி கொடுத்தாச்சு. இப்போ அடுப்பணலை மீடியமாக வைங்க. இது ஃபுல்லாக கொதித்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, முன்ன இருந்ததை விட தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. நீங்க குக்கர்ல இப்படியே விசில் போட்டு விடுறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விடுங்க போதும். இன்னைக்கு நான் குக்கர்ல தம் போடுறதும் எப்படிங்கிறதையும் காட்ட போறேன். ஸோ நான் தம் போடுறதுனால இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும். பாருங்க, தண்ணிலாம் இப்போ ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கலாம். புதினா தலையும் கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே லேசாக கிளறி கொடுங்க.
ஆஹா, வாசம் சும்மா செம்மையாக அடிக்குதுங்க. இந்த வாழை இலை வேற போட்டோமா உள்ள, அது வேற மனம் அப்படி இருக்கு. வாழை இலைலாம் உள்ளே போட்டிருக்கீங்களே, அதெல்லாம் நல்லதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாழை இலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, தைரியமாக செய்யுங்க. இப்போது நம்ம போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போது இது மேலே மூடுறதுக்கு இங்கே பாருங்கள், இன்னொரு இலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் இதிலே போட்டுருவோம். இந்த மாதிரி வாழை இலை வைக்கும் போதும் பிரியாணியோடைய வாசனையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்க ஆவி வெளியே போகாமல் இருக்கும். பிரியாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. குக்கரும் மூடியாச்சுங்க. இப்போ விசில் போட்டுடலாம். பாருங்கள், முன்னே நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பையும் பார்த்துருப்பீங்க. அது நான் வெளியில் செஞ்சேன், அது பெரிய அடுப்பு. இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே தான் சின்ன பர்னர் இருக்குது. அடுப்பணல் கம்மியான இருக்கிற பர்னரில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக காட்டுறேன். இதில் இவ்வளோ வைக்கக்கூடாது. இப்போ இது கம்மி. இதில் தான் 14 நிமிஷம் இருக்கணும். விசில் வரக்கூடாது. இன்கேஸ் 14 நிமிஷம் முடியறதுக்குள்ளே விசில் வந்தால் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு அப்புறம் தான் பிரியாணி ஓப்பன் பண்ணணும். இப்போ இது இப்படியே 14 நிமிஷம் இருக்கட்டுங்க. தம் போட்டு 14 நிமிஷம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் இப்போ உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இலையை எடுத்துடலாங்க. மேலே தண்ணி நிற்கும், அதாவது குக்கர் மூடியிலேருந்து அந்த ஆவியிலேருந்து தண்ணி வந்திருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே மேலாப்பிளைக்கு எடுத்துருங்க. செம்ம வாசனை பாருங்கள், அப்படியே நல்லா மேலே மலர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு மேலாப்பிளைக்கு லேசாக எடுத்து கட்டிட்டு அப்புறம் ஃபுல்லாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம குக்கரில் வச்சாலும் இப்படி தம் போடும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாப்பாடு அப்படியே இப்படி உதிரி உதிரியாகவே இருக்கும். பாருங்கள், நான் சாப்பாடு முக்கால்வாசி எடுத்துட்டேன். அடியில் கொஞ்சோண்டு தான் இருக்குது அந்த இலையோட. இப்போ அதையும் உங்ககிட்ட காமிச்சிட்றேன். இப்போ இலையை மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்க சாப்பாட்டில் அப்படியே உள்ளே தள்ளிடலாம். இப்போது அடியில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், லேசாக பிடிச்சிருக்கு. இருக்கிற உண்மையை உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நீங்கள் செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும். நம்ம செஞ்சது 1 கிலோ, அதுக்கு தகுந்த அளவு பெரிய குக்கரு. நல்லா இந்த குக்கர் நீளமாக இருக்குது. அதுக்கு தகுந்த அளவு அனலும் இருக்கணும். லாஸ்ட்டாக பிரியாணி முடிச்சு வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உண்மையும் உங்ககிட்ட காட்டிட்டேன். லேசாக அடியில் பிடிச்சிருக்கு. இதே நீங்கள் அந்த இலை இல்லாமல் செஞ்சிங்கன்னா இன்னும் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அடியில் இருக்கிற சாப்பாடும் சாப்பிட்லாம். நம்ம இலை அடியில் போட்டிருந்தோம்ல, அந்த இலை தான் அதிகமாக பிடிச்சிருக்கு. ஸோ மேலே இருந்த பிரியாணி பிடிக்கல. அதனால இந்த சாதம் இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் தீயலை. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த அடியில் இருக்கிற சாதம் தான் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். குக்கரில் இலை போட்டு எப்படி தம் போட்டு பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒவ்வொரு பிரியாணிலையும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதாவது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த சிக்கனில் மசாலாவே பிடிக்க மாட்டேங்குது, சிக்கன் வெள்ளையாக இருக்குது, டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காகவும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பாருங்கள், உங்களுக்கு சிக்கன் பார்க்கும்போதே தெரியும் அப்படியே என்ன கலராக இருக்குன்னு. ஸோ நம்ம அதுக்கு மசாலா அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கும் போது தான் இந்த மாதிரி வரும். சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், இது ரெண்டுக்குமே தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரியே வைங்க. அதாவது 1க்கு 1.5. அதில் 1 கிளாஸ் தண்ணி குறைச்சிட்டோம். நீங்கள் குக்கரில் வச்சு விசில் விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். பட் இந்த மாதிரி தம் போட்டு செய்யும் போதும் நீங்கள் எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே இருக்கும். இப்போது இந்த சிக்கன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கலர் பாருங்கள், சிக்கனில் இருக்கிற கலர் அப்படி பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அப்படி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கொழன்னு போல, கட்டியாகவும் இல்லை, பதமாக வெந்திருக்கு. தம் போடுறதுலேயும் உங்களுக்கு டவுட் வரும். நம்ம குக்கரில் இன்றைக்கி தம் போட்டோம். நீங்கள் குக்கரில் போட்டாலும் டைரெக்டாக பாத்திரத்தில் தம் போட்டாலும் இதே அளவே தம்க்கு டைம் வைங்க. 1/2 கிலோவில் பிரியாணி செஞ்சிங்கன்னா 12 நிமிஷம், இதே 1 கிலோவில் செஞ்சிங்கன்னா 14 நிமிஷம்.
அதே மாதிரி பிரியாணி தம் டைம் முடிஞ்சிட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கஞ்சி இல்லாமல் இருக்கும். உடனே எடுத்திங்கன்னா கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு குக்கரில் செஞ்சோம் தம் போட்டு. நீங்கள் தம் போடாமையும் செய்யலாம், அதாவது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட் தம் போடுறதுனால என்ன யூஸுங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். சாதம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் உதிரியாக இருக்கும். அதனால தான் நான் தம் போட்டேன். அதே மாதிரி குக்கரில் தம் போட்டதை அடியில் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக செய்யும் போதும் லேசாக பிடிக்கும். அது யார் எப்படி செஞ்சாலும் பிரியாணி செய்யும் போது ரொம்ப அடி பிடிக்காமல் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். வாழை இலை கிடைச்சா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் இதே மாதிரியே கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சிக்கன் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சாப்பிட்டு காமிச்சிட்றேன். ஆஹா, அருமைங்க. உள்ள அப்படி இருக்கு. அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கு. நம்ம இதில் தயிர் லெமன்லாம் போட்டு நல்லா ஊற வச்சோம் இல்லைங்களா, அங்கேயும் இருக்குது விஷயம். இந்த சிக்கனில் மசாலாலாம் இறங்கிட்டு அவ்வளோ ருசியாக இருக்குது. அடுத்தது பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம போட்ட மசாலா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே நீங்கள் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெட் கலராக வராது. இப்போ பிரியாணி ரைஸும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, சான்ஸே இல்லை. ஓ மை காட், நிஜமாக சொல்கிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது காரம் புளிப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சாதமும் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். மெயின் அளவு, அது எவ்வளோ நேரம் வதக்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. பிரியாணி செய்கிறது ஈஸி தான், பட் எந்த பக்குவத்தில் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிரியாணியும் ஒரு சுவையில் உண்டு. இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கிற பிரியாணி ஆளினால்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்யலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் கேட்ட ரெசிபி உங்களுக்காக நீங்கள் சொன்ன முறையிலே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிதுன்னா, அதாவது இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்குடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.